ஜஸ்டிஸ் பரிதிபாலாவும் ஜஸ்டிஸ் மகாதேவனும் மிகச்சிறப்பான உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டு நீதிபதிகளும் இந்த கவர்னர், ஜனாதிபதி, பாஜக இவங்களோட ஆட்டத்தெல்லாம் ஒட்டுமொத்தமா முடிக்கிற மாதிரி சூப்பரான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 200ல as soon as possible இருக்கு. அது இருக்கும்போது நீ எப்படி இதை வந்து மீறுவ? ரொம்ப தெளிவா கேட்கிறாரு. you are road blocking, you are delaying the law making mechanism அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதை இவங்க ஒண்ணு இல்லாம பண்றாங்க. 5 பேர்கள் கொண்ட நீதிபதி உட்கார்ந்துகிட்டு இதை எப்படி இவங்க உடைச்சாங்க? ஏங்க, ஜனாதிபதி 14 கேள்வி கேட்கிறாரு, 3 கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. 11 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 11 கேள்விக்கும் அவங்க நேற்று கொடுத்த பதிலை படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எதன் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க? இதை வச்சு நாளைக்கு மகாதேவன், பரிதிபாலாவினுடைய அந்த தீர்ப்பை ரிவிஷன் பண்ணா என்ன நடக்கும்? தமிழ்நாடு அரசு இதை சும்மா விடாது. இன்னைக்கே வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, ஆர்.என். ரவியை சும்மா எல்லாம் விட மாட்டாங்க, கவர்னர் சும்மா விட மாட்டாங்க. இவர் 5 வருஷம் இழுத்தடிப்பாரு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். நேரா உச்சநீதிமன்றத்தில் போய் உட்கார்ந்து ஜனாதிபதி கேட்கக்கூடிய கேள்வி கொடுக்கக்கூடிய பதில்கள் நேரடியாக கவர்னருக்கு சாதகமா எல்லாம் அமையாது. இதோட முடியாது. இது ஒரு பெரிய சண்டையா மாறப்போகுது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய கூட்டாட்சியை நொறுக்கிறதுக்கான வேலை. ஆனா இது எல்லாத்தையும் விட்டு வைக்க மாட்டார்கள். இது பொறுத்திருக்காது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது. நேற்று உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் கேட்ட 14 கேள்விகளுக்கு பதிலையும் விளக்கத்தையும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உட்பட்ட அந்த அமர்வு வந்து தெரிவிச்சிருக்கிறது. இது வந்து தமிழகத்துக்கு சாதகமா பாதகமா, எந்த அளவுக்கு இது கவர்னரை பாதிக்கும், தமிழக அரசை பாதிக்கும்? அதாவது இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையினுடைய மையம் தமிழ்நாடு தான். இப்போ நேற்றுக்கு 5 பேர்கள் கொண்ட மூத்த நீதிபதிகள் தான் அந்த அமர்வில் உட்கார்ந்து ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஜனாதிபதி எப்போ கேள்வி கேட்டார் அப்படின்னா, மே 13ஆம் தேதி கேள்வி கேட்டார். ஜனாதிபதி ஏன் கேள்வி கேட்டார்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து ஒரு தீர்ப்பு வருது உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி திரு பரிதிபாலா மற்றும் மகாதேவன், இவங்க 2 பேர் தான் அந்த அமர்வினுடைய தலைவர்கள், அந்த பெஞ்சினுடைய ஹெட்டு. இந்த மையம், இந்த வழக்கினுடைய மையம் என்னன்னா, தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய எந்த மசோதாவுக்குமே கையெழுத்து போடுறது கிடையாது. 5 வருஷமா கிடப்பிலேயே வச்சிருந்தாரு. இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் கிடப்பில் வச்சிருந்தாலே செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு வேற பேசினார் அவர். ஆமாம், பொது வெளியில் பேசினார். பொது வெளியில் பேசினார், கவர்னர் மாளிகையில் பேசுவார், எல்லாமே பண்ணார். இப்போ இந்த வழக்கை நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வராங்க. இதில் ரொம்ப உச்சபட்சமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்த திரு பரிதிபாலாவும் மகாதேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கவர்னரால் கையெழுத்து போடாத வச்சிருந்த அந்த 10 மசோதாக்களையும் சட்டமாக மாற்றிடுறாங்க. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்றில் கவர்னரோ ஜனாதிபதியோ கையெழுத்தே இல்லாமல் ஒரு சட்டம் உருவாயிருக்கு. ஸோ சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. இது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி கவர்னரும் அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு மசோதா அவங்கள்ட்ட வரும்போது அவங்க 60 நாட்களுக்குள்ள கையெழுத்து போடணும். அதில் 1 மாதத்துலேருந்து 60 நாட்கள் வரைக்கும் சில கேட்டகரைசேஷன் 4 விதமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னடா கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நெருக்கடியை கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது யார், பாஜக நினைக்குது. ஏன்னா பாஜகவினுடைய ஆட்கள் தான் நீ கவர்னராக இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஜனாதிபதி கிட்ட சொல்லி, நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னு ஒரு அதிகாரம் இருக்குது, கேள்வி கேட்கலாம். இவங்க யாரை, உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்குறாங்க. ஒரு 14 கேள்வி அனுப்புகிறாங்க. இந்த 14 கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணுமா அப்படின்னா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, விட்டுட்டு போயிடலாம். அது ஒரு கேள்வி, ஒரு ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜனாதிபதி அப்படிங்கிறவங்க இந்திய நாட்டினுடைய தலைவர் அப்படிங்கிறதுனால ஒரு 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வை உருவாக்குறாங்க. அதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் B.R. கவாய் இருக்காரு, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர் தான் அடுத்த வாரம் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் மூத்த நீதிபதி விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் P.S. நரசிம்மா, ஜஸ்டிஸ் A.S. சந்திரகார், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் தான் அந்த அமர்வில் உட்கார்றாங்க. இது வந்து 10-15 நாள் டெய்லி விவாதிக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. தீர்ப்பு இதுக்கு முன்னாடியே வர வேண்டியதுதான், செப்டம்பர்லேயே வர வேண்டிய தீர்ப்பு தான். ஆனால் அவங்க தீர்ப்பை சொல்லலை. இப்போ B.R. கவாய் அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணார். நான் கூட பயங்கரமாக கொடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு, உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மிக முக்கியமான விஷயம். அது கவர்னர் சட்டமன்றத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பில்லுக்கு எத்தனை நாளாக கையெழுத்து போடணும், 3 மாதத்துக்குள்ள கையெழுத்து போடணும். இதுதான் மேட்ரே. இந்த மேட்ருக்கு இந்த 5 பேர் நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது. B.R. கவாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு, வெயிட் பண்ணோம். ஆனால் அவர் கொடுத்துருக்கூடிய தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு.
அவர் பல விஷயங்களை வந்து அந்த 14 கேள்விகளுக்கு விடையளிக்கிறார். தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, அது விடையும் தான் சொல்ல முடியும். அந்த விடை அளிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. என்னன்னா, இந்த காலக்கெடு விதிக்கிறது அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ விதிக்க முடியாது அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லப்படல. ஆமா. அப்படிதானே? ஏற்கனவே சொல்லப்படல. அதனால கட்டாயமாக இப்படிப்பட்ட காலக்கெடுவை கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த உத்தரவுல கொடுக்குறாரு. அது என்ன சொல்றாருன்னா, ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்ரோச் கிடையாது அப்படிங்கிறாரு. அது என்ன ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்ரோச் அப்படின்னா, எல்லா மசோதாக்களையும் ஒரே போல ஒரே அப்ரோச்சில் பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்போ வந்து பேரறிவாளனுடைய விடுதலை 30 ஆண்டுகள் ராஜீவ்காந்தி கொலையில சிறையில் இருந்த பேரறிவாளனை விடுதலை பண்ணுவதும் ஒரு வழக்காக வந்துச்சு. இந்த பக்கம் ஒரு பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டுக்கு சித்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும்னு ஒரு வழக்கு வருது. ரெண்டும் ஒரே வெயிட்டேஜ் அப்படின்னா இல்லை, வேற வேற வெயிட்டேஜ். அதுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் இருக்கு. பேரறிவாளன் வழக்குக்கு கூடுதல் வெயிட்டேஜ் இருக்கு, கூடுதலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ரைட், ஏற்றுக்கலாம். ஆனால் அதை எப்போ முடிப்பீங்க? 30 வருஷம் அவர் தண்டனையை அனுபவித்து 10 வருஷம் ஆயுள் தண்டனை, ஒரு இரட்டை ஆயுள் தண்டனையாக இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ காலத்தை வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றம் சொல்லிடுச்சு அவர் விடுதலை பண்ணலான்னு. கவர்னருக்கு இது போயிடுச்சு, மசோதா போயிடுச்சு, தீர்மானம் போயிடுச்சு. கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, ஜனாதிபதிக்கு அனுப்புறான், ஜனாதிபதி கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர் விடுதலை ஆகிறதுக்கு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விடுதலை ஆகிருக்க வேண்டியவர். ஆனால் இழுத்தடிச்சாங்க இவங்க லிட்டரல் ஆஃபி. அப்போ உச்சநீதிமன்றம் அவங்களுடைய சிறப்பு அதிகாரமான 142 பயன்படுத்தி விடுதலை பண்ணுது. ஸோ அப்போ நிர்வாக ரீதியான மசோதாக்களை நீங்கள் இது போன்று இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுல ஏன் இவ்வளோ டிலே பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? அது என்ன சட்ட சிக்கல் இருக்குது? இல்லை, மக்கள் நலம் சார்ந்து இப்போ தமிழக அரசு இல்லைன்னா ஒரு அரசு வந்து அவர்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லி ஒரு மசோதாவை அவங்க கொண்டு வராங்க. அப்போ இதை வந்து இப்போ தேர்தல் ஜனநாயகம்னா என்ன? இப்போ வந்து 2026 ஓட்டு வரப்போகுது. இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு ஆட்சி பண்ணிருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 26 ஜெயிச்சா உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வெற்றி ஜெயிச்சப்போ சொன்னாங்க. அவங்க வந்து பல்கலைக்கழகங்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. வந்த உடனே பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு மசோதாவும் சட்டம் போட்டாங்க. ஆனால் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு 5 வருஷம் இழுத்தடிச்சா, ஒரு மக்கள் நல அரசு, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நல அரசு அந்த மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு பயனான ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது எப்படி சாத்தியம்? அப்போ இந்த முறை அவங்க தேர்தலை போய் சந்திக்கும் போது நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்பான். கவர்னர் கையெழுத்து போடலன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில் தேர்தல் கால்குலேஷன்ஸ்க்காக கவர்னர்கள் இங்கே சில வேலைகளை செய்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்கு. இப்போ இதெல்லாமே கோர்ட்ல விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். நல்லது செய்யவே கூடாது. ஆமா, செய்யக்கூடாது. அப்படியே இருந்து ஒப்புக்கு ஆட்சியை நடத்திட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீகார் ரிசல்ட் வந்தது. இந்த பீகார் தேர்தல் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பல திட்டங்கள் அறிவிச்சாங்க. யாரு? பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி. அதெல்லாமே நடைமுறைப்படுத்தணும்ல. இப்போ இன்கேஸ் இது ஒரு காங்கிரஸ் மைய அரசாக இருந்து, பீகார் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமா இருந்து, காங்கிரஸ் சார்பாக போகக்கூடிய கவர்னர் எதிரையுமே கையெழுத்து போடலை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்களா இல்லையா? மக்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தா நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க, அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? அப்போ இவங்க கையெழுத்து போடுறதே இல்லை, இவங்க இழுத்தடிக்கிறாங்க. இங்க சிக்கலே என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நேற்று விவாதம் பண்றாங்க. நேற்று முதல் கேள்வி ஜனாதிபதி கேட்ட கேள்வியில, இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் என்ன? ஒரு மசோதா கவர்னருக்கு வந்துச்சுன்னா கவர்னர் என்னென்ன பண்ணலாம், சட்டம் என்ன சொல்லுதுன்னு நேற்று கேட்குறாங்க. அதில் ரொம்ப அழகா 3 விஷயத்த வந்து நேற்றுக்கு இந்த குழு சொல்லுறாங்க. 1, மசோதாவுக்கு கையெழுத்து போட்டுருங்க, இல்லைன்னா நீங்க திருப்பி அனுப்புங்க, இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருங்க. நீங்க வித்ஹோல்டு பண்ண முடியாது, அவங்க கையிலே வச்சிருக்க கூடாது. இப்போ இது ஒரு வகையில் தெளிவா இருக்கு. இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான். ஏற்கனவே வித்ஹோல்டெல்லாம் பண்ண முடியாது. இவர் சொன்னார் இல்லையா, நான் கையெழுத்து போடலன்னா செத்துருச்சு, டெட்டுன்னார்ல, அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே இருக்கிறத தான் திரும்பவும் உச்சநீதிமன்றம் நேற்று வந்து கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்றாங்க, உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, ஏற்கனவே இருக்கிறது தான், ஆனால் இவர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ண போறீங்க? இவர் என்ன பண்றாரு? ஒன்று கையெழுத்து போடணும், கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. ஜனாதிபதிக்காவது அனுப்பணும், ஜனாதிபதிக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, திருப்பி சட்டமன்றத்துக்காக அனுப்பணும், அதையும் அனுப்ப மாட்டேங்கிறாரு. இல்லை, இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் மென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு மசோதா வந்து நேரடியாக எங்கே போகுது? கவர்னருக்கு போகுது அப்படின்னா, அவர் கையெழுத்து போடாம இதில் கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுங்களேன். சட்டமன்றம் அதில் எந்த மாற்றமே செய்யாம திருப்பி மறுபடியும் கவர்னருக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா, கட்டாயம் கவர்னர் கையெழுத்து போடணும், கையெழுத்து போயிட்டு பாஸ் பண்ண வேண்டியது. ஆமா. ஆனா அதுக்கு பிறகும் 2வது முறை கவர்னர் டேபிளுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க அதை ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பானது, இல்லீகல்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அதையும் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இது ஒரு வகையில
ஏற்கனவே இருக்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ண விஷயம் தான், புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது ஆளுநர் மாநில அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவரா, அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு அவர் கட்டுப்பட்டவரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நேரடியாக அமைச்சரவைக்கு அவர் கட்டுப்பட்டவர் கிடையாது. பட் ஆனால் அமைச்சரவை கொடுக்கக்கூடிய ப்ரப்போசலை நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒன்று கையெழுத்து போடுங்க, இல்லை திருப்பி அமைச்சரவைக்கு அனுப்பணும். அதை தான் அவங்க பதிலாகவும் சொல்றாங்க. பொதுவாக மாநில ஆளுநர்கள் மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுவார்கள். மாநில அமைச்சரவையினுடைய ஆலோசனையின்படி தான் செயல்படணும். ஆலோசனை வேற, கட்டுப்படுறது வேற. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆனால் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநர் தன் விருப்ப அதிகாரத்தையும் பயன்படுத்தலாம். அவருக்கு ஒரு விருப்ப அதிகாரம் இருக்கு, அந்த விருப்ப அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தலாம். அதன்படி அவர் மசோதாவை திருப்பி அனுப்பலாம் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். இதான் ஏற்கனவே பழைய கதை தான், சேம் தான், ஒன்னே தான். மூணாவது முக்கியமான கேள்வி, ஆளுநர் விருப்ப அதிகாரத்தை நீதித்துறை ஆய்வு செய்ய முடியுமா? ஆளுநருடைய அதிகாரத்தை நீதித்துறை ஆய்வு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநரின் செயல்பாடுகளை பொதுவாக நீதி விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. ஆளுநர் எடுக்கும் முடிவை நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய முடியாது, அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவை. இருப்பினும் ஒரு மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதா மீது நீண்ட காலமாக எந்த விளக்கமும் தராமல் காலவரையற்று கிடப்பில் போட்டு வைத்திருந்தால் நீதிமன்றம் தலையிடும். நீண்ட காலம் குடியரசுத் தலைவர் கிடப்பில் போட்டு வைத்திருந்தால் குறிப்பிட்ட வரம்புக்குள் நீதிமன்றம் தலையிடும். ஸோ இவங்களுடைய நடைமுறையில நாங்கள் உள்ள வர மாட்டோம். நடைமுறை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுல நாங்க தலையிட முடியாது. ஆனா எந்த முடிவுமே எடுக்காம கிடப்புல போடுறது இருக்கு இல்லையா, அப்ப நாங்க உள்ள வருவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னொரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, ஒரு குழப்பமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், 10 மசோதாவை நீங்க தானே சட்டமா மாத்தினீங்க, அவர் கையெழுத்து படம் வச்சிருந்தாருல, அதை எப்படி சட்டமா மாத்தினீங்க? அவரோட முடிவு வந்து அப்படியே டெட்டுனாரு. ஸோ டெட்டுன்னு சொல்ல முடியாது, நாங்கள் சட்டமாக மாத்திரம் மாற்றிட்டீங்க. இல்லை, இதில் நமக்கு எழக்கூடிய கேள்வி, அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, அவருடைய விருப்பத்தின் பேரில் தானே அவர் வந்து கிடப்பில் போட்டு வச்சிருக்காரு. ஸோ இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா, அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு செயல்படுறாரு. அப்படிங்கும்போது அதுக்கு என்ன நீங்கள் செய்ய போறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதே மாதிரி தான் கேள்வி 4லையும் ஒரு டபுள் அப்ரோச் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 361 அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் 200 கீழ் ஆளுநர் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு தடையாக உள்ளதா? அதாவது 200 அப்படிங்கிறது வந்து தடையா இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற, அதுலேயும் 2 அப்ரோச் தான். இல்லைல்ல, ஆனால் கையெழுத்து போடலாம் உள்ள வருவோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் தான் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. நீங்கள் தான் டேட் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, அந்த டேட்டை ஓகேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அதில் என்ன இருக்குது? இதே மாதிரி தான் ஜனாதிபதிக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கும் போது, கவர்னர் அனுப்பிச்சார் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு 143வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் ஆலோசனையை கருத்தையோ பெற வேண்டுமா? உச்சநீதிமன்றத்துடைய கருத்தை ஜனாதிபதி பெறணுமான்னு கேட்டா இல்லை அப்படின்ட்டாங்க. பெற வேண்டியது கிடையாது, ஜனாதிபதிக்கு அந்த இம்யூன் இருக்கு அப்படின்ட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 200 மற்றும் 201 கீழ் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் முடிவுகள் சட்டம் அமலுக்கு வருவதற்கு முந்தைய கட்டத்தில் நியாயப்படுத்தப்படுமா? ஒரு மசோதா அவ்வாறு சட்டமாக மாறுவதற்கு முன்பு எந்த வகையிலும் அதன் உள்ளடக்கம் மீது நீதிமன்றங்கள் நீதித்துறையின் தீர்ப்பை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறதா அப்படின்னா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, எப்ப சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கா? நான் ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு இருக்கேன், நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் யாரும் கருதிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு இருக்கேன். சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே போய் அதை வந்து ஸ்டே பண்ண முடியுமானா முடியாது அப்படிங்கிறாரு. வந்ததுக்கு பிறகு அதை ஸ்டே வாங்கலாம். ஸோ இது மாதிரியான பல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இவங்க கேட்ட கேள்விக்கு இவனால சொன்ன பதில் 14 கேள்வி என்ன பதிலா, கவர்னர் 3 மாசத்துல கையெழுத்து போடணுமா வேண்டாமான்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான், அதான் கேள்வி, அவ்வளவுதான். சுத்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனா இதுதான் ஒரு பெரிய சிக்கலா மாறப்போகுது. ஏற்கனவே பரிதிவாலாவும் மாதவனும் அருமையான தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் 260 261 இதில் இருக்கக்கூடிய 5 பாயிண்ட்டை தான் இவங்க உடச்சு காலி பண்ணிட்டாங்க. அந்த 5 பாயிண்ட் அவ்வளவு சீரியஸ் ஆனது. இந்திய அரசியல் வரலாறுல இப்படி ஒரு மகத்தான தீர்ப்பு கொடுக்கவே முடியாது. ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 260 61 பேராகிராஃப்ல அதுல முதல் பாயிண்ட், அதாவது 10வது பாயிண்ட் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. there is no expressly specific time limit for the discharge of the function by the governor under article 200 of the constitution. கவர்னருக்கு அவருடைய பணியை டிஸ்சார்ஜ் செய்வதற்கு, வேலை செய்வதற்கு எந்த விதமான டைம் லிமிட்டும் இல்லை. ஆனா despite there being no prescribed time limit, எந்த டைம் லிமிட் இல்லாத இருந்தாலும் Article 200 cannot be read in a manner which allows governor to not take action upon bills which are presented to him. அதாவது ஒரு பில்லை டிலே பண்ணுவதோ ரோட் பிளாக் பண்ணுவதோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு லா மேக்கிங் மெக்கானிசத்துல, சட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த நடைமுறையில இவருடைய நடவடிக்கை, இவருக்கு வேணா கையெழுத்து போடுறது டைம் பீரியட் எல்லாம் இல்லை,
டைம் பீரியட் இல்லைனாலும் ஆனால் நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பொறிமுறையை தடை செய்யக்கூடாது. அப்போ கவர்னர் என்ன பண்ணுறாரு? கூடாது. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி சட்டக்கல்லூரி வந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 ஆண்டுகளில் கட்டி முடிச்சு முதலமைச்சர் திறந்திருந்தார் அப்படின்னா அடுத்த 3 ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு ஒரு 500 பசங்க படிச்சிருந்தா கூட ஒரு 1500 வழக்கறிஞர்களை புதுசாக நம்ம உருவாக்கியிருக்கலாம். உருவாக்கல இல்ல, சட்டம் வரல. அப்போ ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு டிலே பண்ணக்கூடாது, ரோட் பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா பரிதிவாலாவும் மகாதேவன் சொல்றாங்க. இது இன்னொரு அற்புதமான வார்த்தை 11ல் சொல்றாரு. as soon as அப்படிங்கிற வார்த்தை சட்டமன்றத்தில் இருக்குல்ல, அந்த சட்டத்தில் இருக்குல்ல, ஆர்டிகல் 200ல இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கவர்னர் கையெழுத்து போடணும் இருக்குல்ல. எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ செய்யணும். எப்ப நீங்க கையெழுத்து போடணுமோ அப்ப போடுங்கன்னு சொல்லல. எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போடணுமோ அவ்வளவு சீக்கிரம். அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு சீக்கிரம் அப்படிங்கிறதே ஒரு விதமான காலத்தை நிர்ணயிக்கிறதானே, ஒரு விர்ச்சுவலா ஒரு டைம் பீரியட் கொடுக்கறதானே. அதான் சொல்றாங்க நோ டைம் லிமிட். அதுல டைம் லிமிட் இல்ல, பட் மஸ்ட் பி வித்தின் a specific டைம் பீரியட் which is very short. நீ சீக்கிரமாக ஒரு டைம் பீரியடுக்குள் மிக குறைவான நேரத்திற்குள் இதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சொல்லைத்தான் as soon as அப்படிங்கிறது முன்வைக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் 6 வாரத்துக்குள்ள அவர் வந்து கையெழுத்து போட்டணும் அப்படின்னு தான் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அம்பேத்கர் தான் வேண்டாம், கவர்னர்னா பொறுப்பா இருப்பாரு, மாண்புமிகு பதவியா இருப்பாரு, as soon as possibleனு போடுங்க. ஒரு பெரிய மரியாதைக்குரிய பதவி, ஜனாதிபதியும் கவர்னர் பதவியும் அப்படி போட வேண்டாம், நல்லவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாத RN ரவி வருவாரு அப்படின்னு கவர்னரா. ஸோ முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் ஆப் வச்சாச்சு. 2வது அதுலயே பாருங்க 12வது வரி ரொம்ப அற்புதமான வரி. ஒரு அதிகாரத்தை பயன்படுத்த காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு நியாயமான காலத்திற்குள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது சட்டத்தின் நிலையான நிலைப்பாடு அப்படிங்கிறாரு. ரொம்ப தெளிவான சொல்றாங்க. the courts are well empowered prescribe a time limit for the discharge of any function. நீதிமன்றத்துக்கு எம்பவர் இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கோ, அதாவது டிஸ்சார்ஜ் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸைஸ் ஆஃப் எனி பவர், அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்துவதற்கான அந்த அதிகாரத்தை வந்து அதை வந்து இன்சிஸ்ட் பண்றதுக்கு வெல் எம்பவர்டு, இதை பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது. ஒரு விஷயத்த நீங்க இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால முடிக்கணும், இல்லைன்னா அதை சொல்றதுக்கு அது எதன் அடிப்படையில் பை இட்ஸ் நேச்சர் டிமாண்ட், அதனுடைய டிமாண்டின் அடிப்படையில் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட பிரச்சனை மசோதாவை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி அதுல வந்து ஏஜி நம்ம பேரறிவாளன் கேஸையும் கோட் பண்ணி, பேரறிவாளன் கேஸ்லையும் இப்படி தான் விவாதிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு பேரறிவாளன் வழக்குல உட்காந்து 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, ஏன் இப்படி கவர்னர் இழுத்தடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே, அது யாராரு தெரியுங்களாண்ணா? இதே பிஆர் கவாய் தான். அவர் ஒருத்தர், இன்னொரு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் ராவ், இவங்க 2 பேர் தான் கொடுத்தாங்க. ஸோ அன்னைக்கு அப்படி கொடுத்தாரு, இன்னைக்கு இப்படி கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு பேராகிராஃபில் 12 ரொம்ப அழகாக சொல்றாங்க. பிரிவு 200 இது மாற்றவில்லை. அதாவது கவர்னருக்கு டைம் லிமிட் செட் பண்றதனூடாக ஆர்டிகல் 200 நாங்க மாத்தல. ஆர்டிகல் கவர்னர் தான் கையெழுத்து போட போறாரு, அவர் தான் கையெழுத்து போடணும். as soon as possible, எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போடணும்னு சொல்லுது. நாங்க இது 60 நாள் அப்படிங்கிறதுனால இதை நாங்க மாத்தல. இட் இஸ் நாட் சேம் திங் as amending the text of the constitution. கான்ஸ்டிடியூஷனோட டெக்ஸ்ட்டை நாங்க அமெண்ட் பண்ணல, which change the procedure and mechanism. அதுல ஒரு ப்ரொசீஜர் சேஞ்ச் பண்ண போறோம். as soon as அப்படிங்கிறத 60 நாள் குறைக்க போறோமே தவிர வேற நாங்க எதையும் பண்ணல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு பாத்தீங்களா, அதிகாரத்தை நியாயமான பயன்பாட்டையும் உறுதி செய்வதற்கு டிட்டர்மைனிங் த டைம் அப்படிங்கிறது ரீசனபிள் எக்ஸைஸ் ஆஃப் பவர். அதே தான் சொல்றாரு. தன்னிச்சையாக, அதாவது கர்டைல் எனி ஆர்பிட்டரி இன்ஆக்ஷன், தன்னிச்சையாக செயலாற்றாமல் இருப்பதை தவிர்ப்பது. இங்க கவர்னர் தன்னிச்சையா செயலாற்றாதான் இருக்காரு. அவருக்கு என்ன வந்து இதானே வேலை. அவருக்கு என்ன கேட்கிறேன், அவருக்கு என்ன சட்ட சிக்கல்னு கேட்கிறேன். ஒரு சட்ட சிக்கலும் கிடையாது. தன்னிச்சையா ஆர்பிட்டரியா அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்காரு. இதை தவிர்க்கிறதுக்காக தான். அப்போ கவர்னர் என்பவர் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்பது, அவர் செயல்படுறார் என்பது ஏன் சட்டம் கால நிர்ணயிக்க கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியே. அது இந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்குது. இன்னும் சொல்ல போனா 200க்கு வந்து ஒரு லிமிட்டை செட் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய உள்ளார்ந்த தன்மையிலே இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி உள்ளார்ந்த தன்மையிலே இருக்கு? as soon as possible இருக்குல்ல, ஒரு விஷயம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம், அதனால அதனுடைய தன்மை உள்ள இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ மகாதேவனும் பரிதிவாலாவும் மிக தெளிவாக அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து சட்டத்தை மாத்தலை, அதுல தெளிவாக கொடுத்துருக்கு as soon as possible அப்படின்னு. ஒரு சட்டத்தை நீங்க வந்து திட்டமிட்டு இன்ஹெரிட்டண்டா அதை வந்து நடைமுறைப்படுத்தாம இருக்கும்போது அது தப்பா முடியும். எக்ஸைஸ் ஆஃப் பவர் ப்ரொசீஜர், அதில் நாங்கள் சட்டத்தை மாற்றல, ஒரு சின்ன ப்ராசஸை தான் மாற்றுறோம் அப்படிங்கிறத ரொம்ப 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 தெளிவாக குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு.
ரெண்டாவது சட்டமாக்கக்கூடிய அந்த மெஷினரியை டிலே பண்ணக்கூடாது, ரோட் பிளாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்றாரு. ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பு. ஏப்ரல் 8ஆம் தேதி வந்த தீர்ப்பு. இதுக்கு முன்னால வந்து ஆமா. ஆனா இப்போ 5 பேர் கொண்ட குழு உட்கார்ந்து எதுக்காக இதை வந்து காலி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. கவர்னர் திரும்பவும் இதே மாதிரி நம்மகிட்ட வந்து கையெழுத்து போடாமல் இனிமேல் வந்து சேட்டை பண்ணுவார். மறுபடியும் நாம் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். மறுபடியும் இது உச்சநீதிமன்றத்தில் திரும்பவும் விவாதமாகத்தான் இருக்கும். இல்லை, இது ஒரு குழப்பமா இருக்கு இந்த தீர்ப்பே. இது என்னன்னா, இப்போ திமுக சார்பு தமிழக அரசு சார்பில் பேசுறவங்க தமிழகத்துக்கு வெற்றி அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை அவர் வந்து ரொம்ப கண்டனமாக கொடுத்துருக்கிறார். இது இன்னொரு பார்வை இதுல பார்க்கப்படுது. இது தீர்ப்பு கிடையாது. இது தீர்ப்பு கிடையாது. இது வந்து ஜனாதிபதிக்கு கொடுத்த ஒரு அவர் கேட்ட கேள்வி கொடுத்த பதில். இதனுடைய அடிப்படையில் நாளைக்கு போகக்கூடிய ரிவிஷன் பண்ணுவாங்க. எதிராக யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே மகாதேவன் கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை ரிவிஷனுக்கு போவாங்க. இன்னைக்கு வரைக்கும் மகாதேவன் கொடுத்த தீர்ப்பு தான் நடைமுறையில் இருக்கு. 60 நாளுக்குள்ள கையெழுத்து போடணும். ஆனா இப்ப ரிவிஷனுக்கு இவங்க போய் இதை எடுத்து கோட் பண்ணி காமிச்சு இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ திரும்பவும் அந்த 60 நாள் ஸ்லாபை உடைக்க போகிறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் திரும்ப திரும்ப என்ன இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வச்சுட்டு ஹோல்டு பண்ணிட்டு இருக்க முடியாது, நீங்கள் கையெழுத்து எவ்வளோ இல்லை அதுக்கு தானே இப்போ இருந்த அந்த கோட்டை அழிச்சு விட்டுட்டாங்க. ஆமா, எவ்வளவு சீக்கிரமா பண்ணுன்னு சொல்லிட்டு கோட்டை அழிச்சாங்க. எவ்வளவு சீக்கிரம், அதேதான் பெரிய சிக்கல் தானே. பெரிய சிக்கல். இவர் செய்ய மாட்டார். அவர் செய்யல அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது. அப்புறம் நீ திருப்பி சீக்கிரம் செய்யு சொன்னா மட்டும் செஞ்சிடவா போறாங்க? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான் நமக்கு. பாப்போம் தொடர்ந்து என்ன நடக்குது, அவருடைய மறுபடியும் தமிழக அரசு இதுல என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்ப்போம்.